பல கோடி மக்களின் வீடு இருளில் கிடக்கும்போது, விளக்கேற்ற வழி இல்லாமல் இருட்டில் கிடக்கும்போது பல கோடி மக்களின் வாழ்க்கை இங்கே மலை மேலே விளக்கேற்றுறதுன்றாங்க. இத்தனை ஆண்டுகள் எங்கே இருந்தார்கள்ன்ற கேள்விக்கு என்ன இருக்குது? மலை இருக்கிற இடமெல்லாம் விளக்கேற்றணும்னா, ஒருவேளை இந்த மலையை கற்குவாரி ஆக்கிட்டா உத்தரவு கொடுத்தா போராட வருவாங்களான்னு தெரியல. பக்கத்தில் இருக்க மலையெல்லாம் குவாரின்னு வெட்டி ஏற்றும் போது வாய மூடிட்டு இருக்கிறவங்க இந்த மலை மேலே திடீர்னு விளக்கேற்றுவார். இன்றைக்கி தான் முருகன் கண்ணுக்கு தெரியுதா? முருகன் நேற்று தோன்றிய இறையா? இத்தனை நாள் எங்கே இருந்தாங்க? போன ஆண்டு இந்த விளக்கு ஏற்ற வரல, அதுக்கு முந்தின ஆண்டு ஏற்ற வரல. ஏன்னா 2 மாதத்துல தேர்தல் வருது இல்லையா? இந்த செயல் எப்போவுமே இவங்களுடைய சிந்தனை ஒருங்கிணைந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதில்லை. அதை பிரித்து சிதைச்சு தங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுவதான் இவங்களுடைய கோட்பாடு. அதை இந்த நிலத்திலையும் நிறுவ நினைக்கிறாங்க. அரசுடைய கவனக்குறைவு, அரசுடைய இவங்களுக்கு தெரியாமையா இவ்வளவு நடக்குது. அவங்க நினச்சிருந்தா இதையெல்லாம் எப்போவோ தடுத்துருக்கலாம். திடீர்னு இன்னைக்கு திடீர்னு நாங்கள் இந்த மலை மேலே விளக்கு ஏற்றுவோம் அப்படிங்கிறது ஒற்றுமையாக இருக்கிற தமிழ் சமூகத்துக்குள்ளே ஒரு பிளவை ஏற்படுத்துகிறத தான் நான் அதை பார்க்குறேன். இது ரொம்ப தமிழர்களுக்கு இறை வழிபாட்டை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வர்றது தான் சிரிப்பாக இருக்குது. எங்களுக்கு எப்படி சாமி முன்னே எப்படி விளக்கேற்றணும், கடவுளை கடன் கொடுத்த ஒரு இனத்துக்கிட்ட எப்படி வழிபடணும், எப்படி இது பண்ணணுங்கிறத வேடிக்கையாக இருக்கு. ஆனால் எல்லாத்தையும் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிற என் மக்கள் தேர்தலில் அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாடம் புகட்டுவார்கள். இதை சாதி மத மோதல்களை உங்களுக்கு தெரியும். புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு தினத்தை அன்னைக்கு பாபர் மசூதி இடிக்க வேண்டிய தேவை வந்தது. தாழ்த்தப்பட்ட மக்கள் எழுச்சி உறுகிற அந்த எழுச்சி நாளை சிதைக்கணும். அதை வேற நோக்கம்னு இருக்குது. நீங்கள் இந்த நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலேயும் நெருக்கடி இருக்கும். சோதனை, தேவையற்ற சோதனை, தேவையில்லாத சோதனை, விண்ணூர்தி நிலையம், தொடர்வண்டி நிலையம், இரவு பகலெல்லாம். அப்போ என்னென்னா மக்களின் நடமாட்டத்தை குறைக்கணும், வெறும் எழுச்சியில் குவிவதை குறைக்கணும், தடுக்கணும். அதை தவிர வேற நோக்கம் என்ன இருக்குது?